ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தல் அலுவலகத்தை ஆலங்கோட்டையில் திறந்து வைத்து அமர்ந்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் திரு மதிப்புக்குரிய அருமையண்ணன் சிவா ராஜமாணிக்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாக்குகளை சேகரிக்க வருகை தந்திருக்கிற மன்னார்குடி சட்டப்பேரவை தேசிய முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளர் நம்முடைய அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய திரு எஸ் காமராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்பிற்கினிய அருமை தம்பி பொன் வாசிராமன் அவர்களே, மரியாதைக்குரிய சுதா அன்புச்செல்வன் அவர்களே, தம்பி காசி சங்கர் அவர்களே, மரியாதைக்குரிய சத்தியமூர்த்தி அவர்களே, தம்பி அசோகன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய கலைவன் அவர்களே, தலையமங்கலம் மோகன் அவர்களே, விமல் ராஜ்குமார் அவர்களே, திரளாக இங்கே கூடியிருக்கிற பெரியோர்களே, அருமணன் ரங்கராஜ் அவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கு உங்களுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் மிக எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் இந்த அலுவலகத்தை திறந்து வைத்து நாங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறோம். ஏறத்தாழ ஒரு 5 மணிக்கு புறப்பட்ட இது போன்ற அலுவலகங்கள் திறப்பதும் பிரமுகர்களை சந்திப்பதும் கட்சிக்காரர்களை சந்திப்பதும் ஒரு 15 இடங்களிலே நாங்கள் கோட்டூர் ஒன்றியத்திலிருந்து சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் ஆலங்கோட்டையிலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு எழுச்சியை போலவே அந்த அத்துணை இடங்களிலுமே அந்த எழுச்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2027 தனித்தனி வேட்பாளராக இயக்கம் பிரிந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளராக திரு எஸ் காமராஜ் அவர்களும் மரியாதைக்குரிய நெஞ்சங்களில் நிறைந்திருக்கிற அன்பிற்கினிய அருமையண்ணன் 50 ஆண்டுகளுக்கு மேலான அரசியல் வாழ்வுக்கு சொந்தக்காரர், அப்பழிக்கற்ற ஒரு அரசியல்வாதி, தன்னுடைய வெள்ளை உணரை போலவே வெள்ளை மனதை வைத்திருக்கிற அருமையண்ணன் சிவா அவர்கள் தனியாக போட்டியிட்டார்கள். ஆனால் 2 வேட்பாளர்களுடைய வாக்குகளை எண்ணி பார்க்கிற போது ஏறத்தாழ 90-91 ஆயிரம் வாக்குகளை இருவரும் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் எதிரிலே இருந்த நம்முடைய அமைச்சர் TRB ராஜா அவர்களோ 87,000 வாக்குகள் மட்டும்தான் பெற்று இருக்கிறார்கள் கணக்கிட்டு பார்த்தார். ஆனால் அந்த இன்றைக்கு நிலைமை களம் மாறி இருக்கிறது என்பதை இங்கிருந்தே ஒரு எழுச்சி படமாக உங்களை பார்க்கிற போது அந்த களம் மாறி இருக்கிறது. இந்த களம் இங்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும், மாண்புமிகு மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற எண்ணம் ஏழை எளிய மக்களிடத்திலிருந்து, சாமானிய மக்களிடத்திலிருந்து, விவசாயிகளிடத்திலிருந்து, தொழிலாளர்களிடத்திலிருந்து, அரசு ஊழியர்களிடத்திலிருந்து ஒரே மனநிலையோடு இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே இந்த கூட்டம் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அன்புமிக்க சகோதரர்களே, அதையே நாம் பெருமையாக எண்ணிக்கொண்டு செல்லக்கூடாது, களப்பணியாற்ற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் எத்தனை தில்லுமுள்ளுகள் செய்ய முடியுமோ அத்தனை தில்லுமுள்ளுகளையும் அவர்கள் செய்வார்கள். காரணம், நாம் ஒரு வெள்ளை மனதோடு இருக்கிற வேட்பாளர், வெள்ளை மனதோடு இருக்கிற இந்த இயக்கம் அதிமுக தலைமையிலே இருக்கிற இயக்கம். ஆனால் தில்லுமுள்ளு என்பது திரு கருணாநிதியுடைய காலத்திலிருந்து வந்த தில்லுமுள்ளு. அவற்றையெல்லாம் நாம் சற்று அனுசரித்து எப்படியெல்லாம் வியூகங்களை வகுக்க வேண்டும், வாக்குகளை பெற வேண்டும் என்கிற பல்வேறு களங்களை கண்டவர்கள் நம்முடைய இயக்கத்திலே இருக்கிறார்கள். எனவே மிக சாதுரியமாக இந்த இயக்கம் அதிமுக கடந்த காலங்களில் விவசாயிகளுக்காக என்ன செய்திருக்கிறது? கடந்த 5 ஆண்டு காலங்களில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கிற போது, அம்மா இருக்கிற போது, எடப்பாடியார் இருக்கிற போது விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு இந்த 5 ஆண்டு காலங்களில் ஆண்டுக்கு 2 முறை நிவாரணம், அது வெள்ள நிவாரணமோ வறட்சி நிவாரணமோ பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்திலே வருகிற தொகையாக இருக்கிறதோ, ஆண்டுக்கு 2 முறையாவது விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பாவது தினசரி வந்து கொண்டிருந்தது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலினுடைய தலைமையிலே வந்ததற்கு பின்னாலே என்றாவது ஒரு நாள் விவசாயிகளுக்கு நிவாரணம் வந்திருக்கிறதா நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதே போல அம்மாவுடைய திட்டங்கள், புரட்சி தலைவருடைய திட்டங்கள் அனைத்தையும் ஏழை எளிய மக்களை சார்ந்திருக்கும். அவையெல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு கார்பரேட் நிறுவனமாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, திராவிட மாடல் அரசு இல்லை, இந்த அரசு ஒரு கார்பரேட் நிறுவனமாக
கருணாநிதியுடைய குடும்பம் மட்டும் வழி வழியாக முதலமைச்சராக, துணை முதலமைச்சராக கருணாநிதி, அதுக்கு பின்னாலே ஸ்டாலின், அதுக்கு பின்னாலே உதயநிதி, அதுக்கு பின்னாலே இன்னொரு நிதி ஒன்று இருக்கு. அது அதுக்கு முன்னாடி இந்த நிதி, அவருடைய தம்பி நிதி, எல்லா நிதி முதலமைச்சராகவே வந்து கொண்டிருக்கும். ஒரு தனிப்பட்ட குடும்பம் என்ற இந்த தமிழகத்தை குத்தகை எடுத்ததை போல எந்த துறையை எடுத்துங்க. நான் பேசுறதுக்கு நம்ம அண்ணன் சீக்கிரமா போகணும், அதனால பேசக்கூடாது. நம்ம ரொம்ப பேசுறோம். எந்த துறையை எடுத்துக் கொள்ளுங்க, அது உணவுத்துறையாக இருக்கட்டும் அல்லது சட்டம் ஒழுங்காக இருக்கட்டும், எந்த துறையா இருந்தாலும் கமிஷன், ஊழல், இதெல்லாம் இங்க இருக்கிற திமுக காரங்களுக்கு எல்லாம் நீங்க போய் சேர்ந்து கேக்குறீங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க மாவட்ட செயலாளராக இருந்தாலும், மாவட்ட ஊராட்சி தலைவராக இருந்தாலும், கான்ட்ராக்ட் எடுக்கணும்னா கப்பம் கொண்டு போய் கருணாநிதி குடும்பத்துக்கு கட்டிட்டு வந்தாலும் இங்க எல்லா வேலையும் எடுக்கலாம். ஒரு தொழில், ஒரு தொண்டர்கள் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த பலனையும் அனுபவிக்காமல் இங்க இருக்கிறார். இந்த எழுச்சி தமிழ்நாடு பூரா இருக்கு. அந்த வேகம் தமிழ்நாடு பூரா அவங்க மேல திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக் கொண்டவையானால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சியிலே இருந்த போது யாரு கிடைச்சேராளர் கூட ஒரு டிஎஸ்டிக்கு ஒரு ஏற்றுக்கிட்டே பேச மாட்டாங்க, பயந்துகிட்டு. இது அம்மாவோட துறையா, இதுல யாரும் நம்ம பேசக்கூடாது. நம்ம பொன்வாசி கூட அதுக்கு எப்படி இருக்கும்போது நான் பொறுப்புல இல்லை, அவர்களும் பொறுப்புல இருந்தாரு. அதனால சொல்றாரு, ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி கொஞ்சம் பேசுங்க, இது மாதிரி நடந்திருக்கேன், நான் பரவாயில்ல ஏற்றுக்கிட்ட. ஏன் நீங்க பேசணும்? அந்த கதை நீங்க பொறுப்புல இல்ல, நீங்க எதை வேணாலும் பேசலாம், நான் பேச முடியாது அப்படின்பாரு. எஸ்பி கிட்ட நம்ம மாவட்ட செயலாளரே பேச மாட்டாரு. ஏன்னா அம்மாவோட துறைங்கிறதுனால இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கு பார்த்தாலும், அது 11வது வயது படித்துக் கொண்டிருந்த சிவகங்கையில் இருக்கிற பொண்ணு பள்ளிக்கூடத்துல போயிட்டு வரும்போது அவன் கொண்டு போய் கற்பழித்து போட்டான். போலீசார கண்டுபிடிக்க முடியல. 2 நாள் கழிச்சு அந்த பாடி எடுத்துட்டு வர்றாங்க. நம்ம வீட்டுக்குள்ள அது மாதிரி போகுதுன்னு ஒவ்வொரு வாக்காளர்களும் நினைக்கிறோம். சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எப்படி சந்தி சிரிக்குது. நடு ரோட்ல போட்டு சென்னையில வந்து வெட்டுறான். 2 கார்ல வர்றான், ஒருத்தன் 2 வீலர்ல போறவன போய் வெட்டுறான். எங்க பார்த்தாலும் சிசிடிவி கேமரா இருக்கா? அந்த சிசிடிவி கேமரால இந்த சோசியல் மீடியாவில எல்லாரும் போட்டு வர்றாங்க. அது மாதிரி எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு. இன்னைக்கு அந்த தூத்துக்குடியில பெனிக்ஸ் அப்படின்னு அப்பனும் பிள்ளையும் கொலை சாணுல கொண்டாடுல போலீஸ் ஸ்டேஷன்ல என்னாச்சு? சாத்தான்குளத்துல இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே வந்து தண்டனை கொடுக்க போறாங்க, குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி எல்லா காவல் நிலையத்தில் இருக்கிறவங்க சட்டத்தை கையில் எடுத்திருக்குது காவல்துறை. எந்த கட்டுப்பாடுலையும் இந்த அரசாங்கம் இல்லை. அவங்களுடைய குடும்பம் ஒன்னு சபரிசன், உதயநிதி, துர்கா ஸ்டாலின், இவங்க 3 பேரும் தான் அமைச்சர். பாக்கி எந்த அமைச்சரும் எதுவும் பண்ண முடியாது. எந்த அமைச்சருக்கும் அதிகாரமும் இல்லை. அங்க போய் கப்பத்தை கட்டிட்டு வந்தாதான் கையெழுத்து அமைச்சர் அங்கிருந்து வந்தா போடுங்க மாதிரி போட்டு கொடுத்தாங்க. அப்படி இருக்குது. ஒரு கார்பரேட் நிறுவனம் மாதிரி இந்த அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற இந்த அரசாங்கம் தேவையா? இன்னும் 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் அதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததேயானால் தமிழ்நாடு முற்றிலுமாக ஒழிந்து இந்த குடும்பத்தினுடைய பிடியில தமிழ்நாடு சிக்கி தவிக்கும். இப்ப இருக்கிறதே தவிக்குது. ஆகையினால நல்ல யோசனை பண்ணி ஒரு இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு எடப்பாடி அவர்கள் இந்த மண்டலத்தையே வேளாண் மண்டலமா மாறினார். இங்க ஒரு ஏதோ சாய கழிவு பக்கம் வர்றது மாதிரி ஒண்ணு ஜவுளி பூங்கா, பூங்கான்னு நீங்க 2 இருக்காங்க. அதெல்லாம் சுத்தமா நம்மளை காலி கொண்டிருக்கக்கூடியதுதான் பூங்கா. முதல்ல நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரி அந்த பாமணி ஆத்துல வந்து எல்லா அந்த கழிவுகள் எல்லாம் இப்ப போடுறாங்க, அந்த பாதாள சாக்கடை, அதுல போடுற கழிவுலாம் சுத்திகரிப்பு பண்ணி அப்படியே அனுப்புவாங்களாம். எத்தனை ஆத்திர நுழையா வருது தெரியுமா? ஈரோடு, திருப்பூர்ல எல்லாம் சாகுபடியே பண்ண முடியல. ஆகையினால அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். ஜவுளி பூங்கெல்லாம் இங்க யாரும் கேட்டுக்கல. விவசாயத்துக்கு ஒழுங்கா நீங்க மானியம் கொடுங்க, உரம் கொடுங்க, என்னென்ன விவசாயிகளுக்கு வந்து பயிர் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுங்க, பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நீங்க கொடுங்க. யாரும் போய் ஜவுளி பூங்காவோட எத்தனை பிள்ளைங்களுக்கு அவங்க வேலை வாய்ப்பு கொடுத்துட போறாங்க? நான் கேட்கிறேன், இந்த 3 லட்சம் குடும்பங்களுக்கு வேலை வாய்ப்பு தருவோம் என்று சொன்னார் ஸ்டாலின். வந்து போன தேர்தல் அறிக்கையில வெள்ளை அறிக்கை கொடு. நான் நம்முடைய தொழில்துறை அமைச்சரே கேட்கிறேன், உள்ளிக்கோட்டையில எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க? ஆலங்கோட்டையில எத்தனை பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க? நீங்க நம்ம வேற விமர்சனம் எல்லாமே நம்ம பண்ண வேண்டாம், அது பண்ண வேண்டியது. அவங்க ஏன்னு கேட்டா 110 விதியின் கீழ் அம்மா கொண்டு வந்து பேருந்து நிலையம் மன்னார்குடியில 110 விதியின் கீழ் அம்மா கொண்டு வந்த திட்டம் 220 கோடி ரூபாய்க்கு ரிங் ரோடு.
என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நிதியை ஒதுக்கீடு பண்ணதெல்லாம் பழனிசாமி அம்மா இவங்க ஒதுக்கீடு பண்ணத ரிப்பன் கட்டி இன்னைக்கு திறந்து வச்சுட்டு இருக்காங்க. நாங்க ஒரு சாதனை அவங்க சொல்றாங்க. அதை மக்கள்கிட்ட நம்ம எடுத்து சொல்லணும். மக்கள்கிட்ட நம்ம எடுத்து திட்டங்களை நாம் கொண்டு வந்தா நீ கொண்டு வரல அப்படிங்கறத ஆதாரப்பூர்வமா எடுத்து சொல்றது நம்முடைய கடமை. ஆகையினால ஒரு ஏமாற்று ஒரு பொய்யான ஒரு அரசாங்கம் பொய்யான வாக்குறுதி ஸ்டாலின் சொல்றாரு நாங்க கொடுத்த 459 வாக்குறுதியில 457 வாக்குறுதி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு. எனக்கு அத்தனையும் 2 மாசத்துக்கு ஒரு ரூபாய் நம்ம வந்து மின் கணக்கீட்டு முறையை கொண்டு வரணும்னு சொன்னீங்க. கொண்டு வந்தீங்களா? மாதம் மின் கட்டணத்தை நாங்க வசூல் பண்ணுவோம்னு சொன்னீங்களா? செஞ்சீங்களா? அதே மாதிரி வந்து பெட்ரோல் டீசல் விலையை வந்து லிட்டருக்கு 3 ரூபாயும் 5 ரூபாயும் குறைக்கணும்னு சொன்னீங்களா? குறைச்சீங்களா? என்ன செஞ்ச? கூட்டுற விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடினு போட்டா சொல்லி ஒரு 48 கண்டிஷன் ஆட்சிக்கு வந்ததுக்கு முற்பாடு அரசு வேலையில இருக்கக்கூடாது, அந்த குடும்பத்துல யாரும் அவன் பிச்சைக்காரனா இருக்கணும். அவைய கூட்டுற விவசாயிகள் எப்படி கடன் வாங்க முடியும்? 2 ஏக்கருக்கு எல்லாம் இருக்கக்கூடாது, மாடி வீடு இருக்கக்கூடாது. இது மாதிரி ஒரு 48 கண்டிஷனை போட்டு ஒரு வீட்டுக்கு ஒரு கடன் தான் தள்ளுபடி. எடப்பாடி எப்படியா சொன்னாரு? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆட்சி கலையிறதுக்கு முன்னாடி ஆட்சியில 2016 இருந்து 2021 2020 இந்த கடன் எல்லாம் அப்படியே தள்ளுபடி பண்ணுங்க. எந்த விசாரணைக்கு யார் எவ்வளவு கடன் வாங்கினாங்க? எல்லா கடனையும் தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்ட்டு 21,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி பண்ணாங்க. இவன் வந்தாலும் ஒரு 4,000 கோடி எவ்வளவு கழிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கழிச்சு கண்டிஷனை போட்டு விவசாயிகள் வந்து அவரு ஸ்டாலின் மாமன் சொன்னார் 5 பவுன் நீங்க எல்லாரும் போய் 5 பவுன் நகை எடுத்துட்டு போய் நீங்க சொசைட்டில நகை அடவு வச்சுங்க. தலைவர் வந்தோம்னா உங்களுக்கு அப்படியே தள்ளுபடி பண்ணுவான். வீட்டுல இருந்தாலும் உள்ள போய் 5 பவுன் அடவு வச்சுட்டா சந்தீரன் அப்படி மோசடியாக பொய்யாக தேர்தல் இருக்கிற ஒரு மோசமான அரசு இந்த தமிழ்நாட்டை விட்டு விரட்டப்பட வேண்டும். அதே போல நம்முடைய வேட்பாளர் கார்பரேட் வேட்பாளர் இல்ல, நம்ம வீட்டுல உட்கார்ந்து இருப்பாரு ஸ்கூல்ல அல்லது ஒரு வீட்டுல உட்கார்ந்து இருப்பாரு. ஏழை எளிய மக்கள் நேரம் அழைச்சிட்டு வந்து கூட சொல்லாரு. அவர்கிட்ட கொடுக்கிற எந்த கோரிக்கையா இருந்தாலும் அந்த கோரிக்கைகளை தன்னுடைய சக்திக்கு உட்பட்டு தன்னுடைய உழைப்பின் மூலமாக ஈட்டிய பொருளாதாரத்தை கொண்டு ஏழை மாணவர்களுக்கு படிப்பு, மருத்துவ செலவு, கோவில்களுக்கெல்லாம் இந்த ஊர்ல ஏன்னா எல்லா ஊருக்கும் செஞ்சுட்டு இருக்கிறாரு. இன்னும் நீடாமங்கலம் பக்கத்துல தான் அதிகமா போலாம். நம்ம பக்கத்துல இந்த தென்பெற திரும்பக்கோட்டை இந்த பக்கம்லாம் யாரும் வந்து அணுகாததுனால அவர் அதிகமா செஞ்சு கொடுக்க முடியல. இப்ப அங்கெல்லாம் அதான் சொல்லிட்டு வரோம். நாளைக்கு இப்ப 2-3 கோரிக்கை வந்துட்டு ஒரு கோயிலை காமிச்சு ஸ்லாப் போட்டு கொடுங்க போட்டு தரேன்ட்டாரு. ராதான சிவபுரத்துல தென்பெறையில பாளையக்கோட்டையில செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டானா சட்டமன்ற உறுப்பினர் ஆனாலும் அவார்டி பண்ணலாம் கொடுத்துறேன். ஆனா என்ன சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டிய கடமை பொறுப்பு உங்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. களம் அதிமுகவிற்கு சாதகமாக இருக்கிறது. அதை ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொண்டு தாய்மார்கள் நீங்க போய் வீடு வீடா சொல்லணும். இந்த ஆட்சி நீடிக்க கூடாது என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். நம்முடைய வேட்பாளர் சிறந்த வேட்பாளர், படித்த வேட்பாளர், பண்பான வேட்பாளர். யாருமே விரல் நீட்டியவரை நீ சரியான ஆள் இல்ல, இது மாதிரிலாம் பண்ணிருக்கேன்னு எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு புள்ள கூட இவரை எந்த தவறு நம்ம தொகுதியில சொல்ல முடியாது. நீடாமங்கலத்திலிருந்து கோவில்வெளியில் இருந்து நம்முடைய பாளையக்கோட்டை 307வது பூத் இருக்கு பாருங்க. இதை உள்ளடிக்க எந்த கிராமங்களிலும் அவருடைய கால் படாமல் நல்லது கட்ட எல்லாத்துக்கும் எந்த சாவு வீடா இருந்தாலும் திருமண வீடா இருந்தாலும் இல்ல எந்த பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் அழைப்பதற்கு ஓடோடி வருகிற நம்முடைய வேட்பாளர். நாளைக்கு எந்த கோரிக்கை வேணாலும் நீங்க போய் சொல்லலாம், எளிதா பார்க்கலாம். கோபுரம் மாளிகையில இருந்து உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் ஒன்றும் பிசினஸ் பண்ற நம்ம மன்னார்ல தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆகையினால அவருக்கு புக்க சின்னத்திலே வாக்களித்து அவரை சட்டமன்ற உறுப்பினராக அனுப்ப வேண்டிய கடமை உங்கள் அனைவரிடத்தில் இருக்கிறது. நாம் அனைவரிடத்தில் இருக்கிறது. தமிழ்நாடு தொகுதியில் இருக்கிற மக்கள் அனைவருக்கும் இருக்கிறது. இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டேன். அருமை தம்பி ஆதிமகேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அட்ரஸ் பண்ணல. அதனால வந்திருக்கிற அனைவர்களுக்கும் எல்லா கட்சியும் இருக்குது. நம்முடைய ஃபார்வர்ட் பிளாக் இருக்காங்க, நம்முடைய மருது சேனை இருக்காங்க, இங்க இருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ், ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி அனைத்து களத்துல கடுமையா நம்முடைய உழைத்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் எஸ் காமராஜ் அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைப்போம்.
நன்றி, வணக்கம்.